வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட ரிமைனிங் ஸ்குவாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் அவங்களோட டீம்ஸ் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தென் ஸ்காட்லாந்து. ஸோ டோட்டலாக 10 டீம்ஸ் விளாடுறாங்க. ரிமைனிங் 5 டீம்ஸோட ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து டீமை லீட் பண்ணுறது சோஃபி டெவைன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்க கேப்டன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. நம்ம WPL பார்த்துருப்போம், RCBக்காக விளாண்டுருப்பாங்க, நிறைய லீக்ஸ் விளாண்டுருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர், சூப்பர் ஆல்ரவுண்டர் கூட. ஸோ அவங்க தான் இந்த டைம் லாஸ்ட் ஒன் டைம் வந்து அவங்க நியூசிலாண்டுக்கு கேப்டன் பண்ண போகிறாங்க. இந்த டைம் T20 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நியூ கேப்டனாக வந்திருக்காங்க, லாரா வால்வர்ட். லாஸ்ட் டைம் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுனு லூயிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் லாரா வால்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ரீசெண்ட் எல்லா லீக்ஸ்லையும் சூப்பராக பண்ணிட்டு வராங்க. அவங்க அந்த கன்சிஸ்டன்சி ஓப்பனிங்கில் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த டைம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக கேப்டன் பண்ண போகிறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு சமாரி அத்தப்பட்டு அவங்க தான் கேப்டன் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கூட. ரீசெண்டாக நம்ம ஏஷியா கப்பில் பார்த்துருப்போம், அவங்க கேப்டன்சியில் வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உமன்ஸ் ஏஷியா கப்பில் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் இந்த டைம் ஸ்ரீலங்காவை லீட் பண்ண போகிறாங்க. தென் பங்களாதேஷ் கேப்டன் பார்த்தோன்னா நிகார் சுல்தானா ஜாய், அவங்க தான் கேப்டன் பண்ண போகிறாங்க. ஒரு விக்கெட் கீப்பர், டீசெண்டாக பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அவங்க தான் பங்களாதேஷ்க்கு கேப்டன். ஸ்காட்லாந்து டீமை லீட் பண்ண போகிறது கேத்ரின் பைஸ். நம்ம WPL பார்த்துருப்போம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் வின் பண்ணி ஸ்காட்லாந்து வந்து மெயின் டோர்னமெண்ட்குள்ளே வந்திருக்காங்க. நியூசிலாந்து ஸ்குவாட் பார்த்தோன்னா சோஃபி டெவைன் அவங்க தான் லீட் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவங்க கேப்டன் பண்ண போகிறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் லாஸ்ட் டைமாக நியூசிலாண்டு கேப்டன் பண்ண போகிறாங்க. தென் சூசி பெய்ட்ஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் சூப்பராக விளாடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா எய்டன் கார்சன் ஒரு நல்ல ஆஃப் பிரேக் பவுலர். தென் பார்த்தீங்கன்னா இஸி கேஸ் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், பேட்டிங் ஆடுவாங்க. தென் மேடி கிரீன் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தென் பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஹாலிடே ஒரு நல்ல ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர். தென் ஃப்ரான் ஜோன்ஸ் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாங்க, நல்ல பவுலர் கூட. தென் பார்த்தீங்கன்னா லை காஸ்பரக் ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடுவாங்க. தென் அமீலியா கேர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நம்ம ரீசெண்டாக WPL பார்த்துருப்போம், மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் BBL நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெக் பிரேக் பவுலிங்கும் போடுவாங்க. தென் பேட்டிங்கும் சூப்பராக விளாடுவாங்க. தென் ஜெஸ்கோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். தென் பார்த்தீங்கன்னா ராஸ்மெரி மேர் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். தென் மெலி பென்ஃபோல்ட் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். தென் ஜார்ஜியா பிளிமர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்டிங் ஆடுவாங்க, டீசென்ட் பேட்டிங் கொடுப்பாங்க. தென் ஹனாரோவ் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். தென் லியா டஹூ அவங்களும் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ரீசெண்டில் நல்ல T20 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் நியூசிலாந்து T20யோட ஸ்குவாட். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட் பார்த்தோன்னா லாரா வால்வர்ட் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஓப்பனிங்கில் சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா டஸ்மின் பிரிட்ஸ் அவங்களும் ஓப்பனிங் தான் ஆடுவாங்க. ஸோ லாரா வால்வர்ட் அண்ட் டஸ்மின் பிரிட்ஸ் லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க டஸ்மின் பிரிட்ஸ். தென் நடேன் டி கிளார்க் ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர், சூப்பராக பேட்டிங் ஆடுவாங்க, பவுலிங்கும் சூப்பராக போடுவாங்க. தென் ரேடர் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். தென் பார்த்தீங்கன்னா மாரிசான் கேப் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர், நம்ம நிறையா லீக்ஸ் பார்த்துருப்போம், நம்ம WPL பார்த்துருப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் சூப்பராக போடுவாங்க, ஒரு ஸ்விங் அவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஆயபொங்க காக்கா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அவங்க இருக்காங்க. தென் சுனில் லூயிஸ் லாஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப் அவங்க தான் கேப்டன் பண்ணாங்க. இந்த டைம் ஜஸ்ட் பிளேயராக விளாட்றாங்க, ஒரு நல்ல பிளேயர், பேட்டிங் சூப்பராக விளாடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா மிலாபா ஒரு நல்ல ஸ்பின்னர். தென் க்ளோய் ட்ரெயின் ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர், நம்ம WPL பார்த்துப்போம், மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாண்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே 11 எங்கேயும் ஃபிட்டின் பண்ண முடியல, பட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ட்ராவலிங் ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தோன்னா மியானி ஸ்மித். ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட ஓவரால் ஸ்குவாட். ஸ்ரீலங்காவோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பார்த்தோன்னா சமாரி அத்தப்பட்டு அவங்க தான் டீமை லீட் பண்ணுறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஏஷியா கப் வின் பண்ணி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்காக. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக விளாடுவாங்க. தென் பார்த்தோன்னா அனுஷ்கா சஜ்வானி அவங்க பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர், பேட்டர், சூப்பராக பேட்டிங் டீசெண்டாக விளாடுவாங்க. தென் மாத்வி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், சூப்பராக விளாடுவாங்க. தென் ரணவீரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அந்த ஸ்பின் அட்டாக் சூப்பராக போடுவாங்க. தென் ஹாஸ்னி பெரேரா இருக்காங்க, ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தென் தில்ஹாரி இருக்காங்க, ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். தென் பார்த்தோன்னா நிஷாங்கா ஒரு நல்ல பிளேயர். விஷ்மி குணரத்னே ஒரு நல்ல பிளேயர். தென் சஷினி கிம்ஹானி ஒரு நல்ல பிளேயர். ட்ராவலிங் ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்தோன்னா கௌசினி நுதாங்னியா அவங்கள எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஓவரால் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட். பங்களாதேஷோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பார்த்தோன்னா நிகார் சுல்தானா ஜாய் அவங்க தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், பேட்டர். தென் பார்த்தோன்னா நஹிடா அக்தர் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் போடுவாங்க, சூப்பராக பவுலிங் போடுவாங்க. தென்
கவுட்டான், முஷிதா கவுட்டான், அவங்க தான் ஓப்பனிங் பேட்டர், ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் ஆடுவாங்க. தென் ஷொரானா அக்தர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். தென் ஃபாஹிமா கவுட்டான் ஒரு நல்ல ரைட் ஹேண்டர் பேட்டிங் ஆடுவாங்க. தென் ஜஹனாரா அலாம் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. தென் மருஃபா அக்தர் அவங்களும் ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. தென் சுல்தானா கவுட்டான் ஒரு நல்ல ஆஃப் பிரேக் ஸ்பின் போடுவாங்க. ஸோ ஓவரால் ஒரு டீசென்ட் ஸ்குவாடாக இருக்காங்க பங்களாதேஷ் ஸ்குவாட். ஸோ அவங்களும் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்காட்லாண்டோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பார்த்தோன்னா கேத்ரின் பிரைஸ் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக அந்த WPL பார்த்துருப்போம், நம்ம அந்த குஜராத்துக்காக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபையரில் வின் பண்ணி ஸ்காட்லாண்ட் வந்து இந்த மெயின் டோர்னமெண்ட் T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ கேத்ரின் பிரைஸ் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. தென் அவங்களோட சிஸ்டர் சாரா பிரைஸ் அவங்க தான் வைஸ் கேப்டனாக இருக்காங்க. அவங்க தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாங்க. தென் சசிகா ஹர்லி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவாங்க. தென் பார்த்தோன்னா அபி எய்டன் ட்ரூமேன் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. அப்டஹா மக்சூத் ஒரு நல்ல லெக் பிரேக் பவுலர். ரீசெண்டாக நடந்த அந்த 100 உமன்ஸ் லீக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தென் க்ளோயே ஏபிள் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. தென் பார்த்தோன்னா ஜாக் ப்ரவுன் அவங்களும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் சூப்பராக விளாடுவாங்க. இதுதான் வந்து ஸ்காட்லாண்டோட ஓவரால் ஸ்குவாட். ஒரு நல்ல ஸ்குவாடாக இருந்தாங்க. குவாலிஃபையர்லேருந்து வின் பண்ணி மெயின் டோர்னமெண்ட் வந்திருக்காங்க. மெயின் டீம்ஸ்க்குலாம் அவங்க எப்படி டஃப் தராங்க, அவங்களோட முடிஞ்ச எஃபர்ட் எப்படி போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். Thanks for watching. Kindly like and subscribe our channel and also follow Twitter pages and Instagram pages for more cricket updates. Thank you.